அன்பானவர்களே, இந்த நாளிலும் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19 வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். அதுல அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனத்தை பாருங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிகை செய்கிற வல்லமை என்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்முடைய தேவையை அவர் சந்திக்கிறார். ஏனென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் முதலாவது பாருங்கள், சகல பரிசுத்தவான்கள் கூட இந்த புதிய ஆண்டில் தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று உணர்ந்து அதெல்லாம் உணரவே எப்படி நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் காலையில் எழுந்து வருஷ கதையில் இந்த முதிர்ந்த வயதில் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கிறிஸ்துவனுடைய அன்பையும் ஆழத்தையும் உயரம் எல்லாம் அறிந்து கொண்ட மக்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால எந்த பிரச்சனை வந்தாலும் கூட கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த தைரியம் நம்மை மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்தது. எனவே நம்முடைய தேவன் நம்மிடத்துக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பு நான் இதை செய்து அதனால ஆண்டவர் நாம் பாவியாக இருக்கின்றபோது நமக்காக மறித்தார், தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் என்ன அப்படின்னா, when we were sinners God died for us. நாம் பாவியாக இருக்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசு நமக்காக மறுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். எனவே குடும்பங்களிலும் பாருங்கள், எவ்வளவோ காரியங்கள் செய்கிறோம், எல்லாம் மறந்து போய் விடுகின்றார்கள், ஒதுக்கி விடுகின்றார்கள், வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார்கள். உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த உலகத்தை தேடி இயேசு இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவர் மக்களை சந்தித்தார் என்பது நாம் மறந்து போகலாகாது. அதனால் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படுவது தேவனுடைய சித்தம். சகல பரிசுத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது சகல விதமான பரிபூரணத்தினால் நம்ம நிறைக்க தேவன் காத்து கொண்டிருக்கின்றார். எனவே அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி மகிமை நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்வதை நாம் காண்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரிகை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஏதோ கொஞ்ச நாள் இருந்தோம், அவங்க ஒரு குரூப் மாத்திரம் அந்த குடும்பத்தை லேசான கண்டு கொண்டாங்க, அப்படி இல்லவே இல்லை. இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு எத்தனையோ காரியங்களும் நான் அதை பார்த்துருக்கிறேன். அதில் என்னென்னா, நாம் வேண்டிக் கொள்கிறோம். நான் பியூசி படிக்கும்போது ஃபஸ்ட் குரூப் படித்தேன். அது சயின்ஸ் குரூப் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கிடைச்சது ஹிஸ்ட்ரி குரூப்பு தான். ரொம்ப வேதனைப்பட்டேன். எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இதை போய் படிக்க சொல்கிறேன், இங்கே எனக்கு இஷ்டம் இல்லை அப்பாட்ட சொல்லப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுப்போம்மா. எங்கள் அப்பா சொன்னாங்க, எதுக்கு உனக்கு இந்த குரூப்பு கிடைக்குன்னு தெரியலம்மா, ஆண்டவர் வேற மாதிரி உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, ஒன்றும் வருத்தப்படாதம்மா, இது இப்போதைக்கு நமக்கு என்னென்னு புரியல. அப்போ ஒன்றும் புரியல எனக்கு. கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் படித்து முடித்து அந்த எம்ஏ படித்து அண்ணாமலையில் படித்தேன். டிகிரி வாங்குறதுக்கு முன்னால், டிகிரி இல்லை, அது என்னது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே 3 இடத்துல எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆகும். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் டாடி சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, இந்த சாரட்டக்கர் காலேஜ் அங்கே போய் படிமா, அதான் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் யோசித்து பார்க்கிறேன். இந்த காலேஜில் வந்தது எல்லாரும் ஜோம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியம், அவங்கள பார்த்து நானும் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவை நான் உறுதியாக நான் பற்றிக்கொண்டேன்.
ஊழியத்திற்கு, இந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்த பொழுது நாங்கள் வருவதற்கு அந்த கல்லூரி அதிகமான அளவுக்கு அங்கே உள்ள பிலீவர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராக அவருக்கு, நம்ம நினைக்கிறத விட ஆண்டவர் நமக்கு அதிகமானவர்களுக்கு எத்தனையோ காரியங்களை செய்ய அவரால் முடியும். எனவே அவருக்கு நம் துதியும் ஸ்தோத்திரம் எப்பொழுதுமே நாம் செலுத்த தேவன் நம்மை அழைக்கிறார்.